இன்னைக்கு நம்மளோட ஃபோக்கஸ் வந்து பிஆர்பி பத்தினது. பிஆர்பி வந்து நம்ம இன்ஃபர்டிலிட்டியில ஜிபிஆர்ல எப்படி யூஸ் பண்றோம், யாருக்கு யூஸ் பண்றோம். ஸோ மெயினா பிளேட்லெட்ஸ் வந்து நம்ம இந்த பிஆர்பி ப்ரொசீஜர் வந்ததே நிறைய பேருக்கு இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் இருந்ததை பார்த்தோம். நிறைய பேருக்கு வந்து தின் எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கர்ப்பப்பையில வந்து லைனிங் வந்து ரொம்ப தின்னா இருக்கிறது. ஸோ அதுக்கு என்ன ஆப்டிமம் திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரிசர்ச் பண்ணதுல பார்க்கணும்னா 7 mm அப்படிங்கிறது ஒரு கட் ஆஃப்னு வச்சுக்கோ. யூட்ரஸ் வால்யூம் வந்து ஒரு 2 ml வச்சுக்கோ. ஆனா என்னோட ப்ராக்டிஸ்ல ஈவன் 3 to 4 mm இருந்தவங்க டிபி ட்ரீட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் கொடுக்குறவங்க கூட கன்சீவ் ஆயிருக்காங்க. ஆனா அதெல்லாம் ஒரு சிங்கிள் கேஸ் ஸ்டடி நம்ம சொல்லுவோம். மற்றபடி ஜென்ரலா நம்ம ஸ்டடீஸ்ல பார்க்கும்போது 7 mm இருக்கணும் அப்படிங்கிறது. 3 லேயர், அதாவது ட்ரிபிள் லேயர் இருக்கணும். பிளஸ் அது நல்ல எக்கோடெக்ஷன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது. உங்க ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கும். யூட்ரஸ் நல்லா இருக்கா, ஓவரிஸ் நல்லா இருக்கான்னு போது எண்டோமெட்ரியம் வரும்போது லேயர் வந்து ட்ரிபிள் லேயர் இருக்கா, அதுல வந்து திக்னஸ் எவ்வளவு இருக்கான்னு போட்டிருப்போம். அதுல ஏதாவது பாலிப் இருக்கா, ஏதாவது கட்டி இருக்கா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருப்போம். ஸோ நல்லா எக்கோடெக்ஷன் நல்லா இருக்கா, கலர் ஃப்ளோ நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து கலர் ஃப்ளோ, அதாவது பிளட் ஃப்ளோ இல்லைனாலும், திக்னஸ் ரொம்ப கம்மியா இருந்தாலும் நம்ம இந்த பிளேட்லெட்ஸை நம்ம இன்ஃபியூஸ் பண்றோம், இந்த பிஆர்பி தெரப்பியை பண்றோம்.